ஸ்டில்ஸ் ரவி வந்து உங்க லைஃப்ல உங்க கேரியர்ல முக்கியமான ஆட்கள். அவர் எடுத்த சில போட்டோஸ் காமிக்கிறேன். அதோட மெமரிஸ் என்னோட அவர் குட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. சொல்லுங்க. அவர் சொன்னது உங்களோட ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப் அவர் எடுத்தேன்னு சொன்னாரு. ஆமாம், அடடா, இது கப்பர் பார்க்கில் எடுத்தார். ஆ, நானும் சுவாசினி நெஞ்சத்தை கிழாத ஷார்ட்ஸு. அந்த டே ஷார்ட்ஸ் எல்லாம் முடிச்சு அந்த லைட் வரும்போது எடுத்த ஷார்ட்ஸ் இது. அந்த அர்லி மார்னிங் ஷார்ட்ஸ் முடிக்கும் பிறகு எல்லாம் ஓடிட்டே இருந்தோம்னு சொன்னல, யூனிட்டாக ஓடி அந்த பிட்ஸ் எல்லாம் முடியும் போது இந்த ஷார்ட் எடுத்தார். ரொம்ப பியூட்டிஃபுல் ஷார்ட். தேங்க்யூ ரவி. லெஜெண்டரி டைரக்டர் ஸ்ரீதர் சார். தென்றல் வந்து என்னை தொடும் பாட்டோட சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். மணிவண்ணன், நானும் சில்க் ஸ்மிதா. ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் கேர்ள். எப்படி நடிக்கிறதுக்கு ஒரு ஏதோ போஸ்க்கு ஸ்டில் ரவி சொன்னதுனால அவர் நடிக்க வந்து நின்றுட்டார் அங்கே. மணி என்னோட ஃப்ரெண்ட், நண்பன், இப்போ இல்லை. திஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டில்ஸ். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு ஸ்டில். நானும் சுமலதா அவர்கள், நானும் இவங்க ஒரு படம் நடிக்கிற வேண்டியது இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் மெட்ரலைஸ் ஆகலை. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டில். அந்த சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்கும் பாருங்கள், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்டில். மெரினா பீச்சில் எடுத்த ஷார்ட்ஸு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். மனோபாலா இயக்கிய நான் உங்கள் ரசின் நெகட்டிவ் ரோல் பண்ணேன். ஒரு பிரமாதமான ஃபீலிங், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு ரசிகனாக என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் எப்படிங்கிறது அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. பியூட்டிஃபுல் சீன். தேங்க்யூ. எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த சீன்ஸ் எல்லாம்? ஸ்டில்ஸ் ரவிட்ட வாங்கணும் சார். ஓகே. ராதாவும் நீங்களும். இது எஸ்பிடி ஃபிலிம்ஸ். காற்றுக்கு என்ன வேலி, சிவாஜி ராஜா சார் மியூசிக்கு, எஸ்பிடி சுப்பு அவர்கள் டைரக்ஷனில் எடுத்த படம். சூப்பர். நல்ல மெமரிஸ். தேங்க்யூ. லாஸ்ட். ஓ, அன்னைக்கு இது ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு ஸ்டில். நெஞ்சத்தை கிள்ளாத ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அப்போ பிரதாப்பும் நானும் ஹாசினியும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. நம்ம ஸ்டில்ஸ் ரவி அவரோட அந்த லைட்டிங் ஸ்கில் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி, அவரோட ஐ இருக்க எக்ஸ்ட்ரானரிங்கிற இந்த ஸ்டில்லையும் தெரியும் பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்குது. இட் பிரிங் பேக் ஸோ மச் பியூட்டிஃபுல் மெமரிஸ். தேங்க்யூ.